மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கோயில் கிளீன் பண்றது புதுசு இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பகுதியில இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணால நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க, கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் கோயிலுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். கோயில்கள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய கலாச்சாரம் அதுதான். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் அதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் ஏன் சுத்தம் வைக்க முடியாது? ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்கு, உங்களுக்கே தெரியும், நாடு சுத்தமா இருக்கணும். இப்போ கோயில்கள்லயே பல இடத்துல நம்ம அழுக்கு பார்க்குறோம், அதை சுத்தமா வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இன்னைக்கு நான் பண்றேன்னா என்னை பார்த்துட்டு இது 4 பேர் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க பகுதியில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் சுத்தமா வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். 22ஆம் தேதி அயோத்தியில இருங்க ஒரு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடக்கும். ஆமாங்க. நீங்க பங்கேற்க போறீங்க? இல்ல, நான் பங்கு எடுக்கல. ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்க இருக்கு. ஸோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகல. ஆனா உண்மையிலேயே நம்ம நாட்டுல பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட 500 வருடங்களாக காத்துட்டு இருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டாரனா. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா முழுவதும் இது ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திர் நம்ம சொல்றோம். அது இருக்கு. நீங்க அயோத்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம் இல்லை வேற மதத்துல சார்ந்தவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுதும் மட்டுமல்ல, உலகத்திலேயும் நீங்க ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்க வாழ்றாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து என்னுடைய அத்தை பிரதமர் அவர்களை சந்திச்சு ஒரு 92 வயது அவங்களுக்கு. ஆனா பிரதமர் சந்திக்கணும் சொல்லிட்டு எங்க அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்க கை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு, அதுக்கான அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு 92 வயதுலயும் எங்க அத்தை போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணும்னா அப்போ மற்றவங்களை நினைச்சு பாருங்க எப்படி. ஸோ ஒரு உண்மையான ஒரு தாய்மார்கள் மட்டுமில்ல, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம நாட்டுடைய ஒற்றுமை, நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காட்டுறதுக்காக ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். நேற்று கோயில் கிளீன் பண்ணும்போது மாநில தலைவர் அண்ணாமலை அந்த பொண்ணு மேலே வழக்கு பதிவு பண்ணலன்னா பிஜேபி கையில் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் மதியானம் 12 மணிக்கு மேலே அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால பிஜேபி தமிழகத்தை பயந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக பயம் இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக ஒரு காலத்தில் பாஜக சொல்லும் போது நீங்க யாருமே முன்னாடி வரமாட்டீங்க. இன்னைக்கு பாஜக ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸா இருக்கு. ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஒப்போசிஷன் யாருன்னா பாஜகனா அப்படி நீங்க பாக்குறீங்க. ஸோ இன்னைக்கு பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்க ஒரு பட்டியல் எடுக்கும்போது யார் எந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதுல பாஜக பேர் இருக்குல்ல. பல இடத்துல பாஜக ஈக்குவலா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் we have grown. ஒரு மிகப்பெரிய இடத்துல பாஜக இருக்கு. ஸோ பாஜக சொல்லும்போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போறாரு, என்னத்தான் சொல்ல போறாரு. ஸோ அந்த பயம் இருக்கு. அந்த பயம் நல்லது. அலையன்ஸ் விஷயத்துல நான் எதுவுமே பேச முடியாது. அது டெல்லியில இருந்து பேசுவாங்க, இல்லைன்னா எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை. அதை நாங்க சொல்லிக்கிறோம். அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு. அதான் சொல்றேன், அவங்கள பத்தி என்னால பேச முடியாது. அந்த பொசிஷன்ல நான் இல்ல. நான் கட்சி சார்பாக அவ்வளவு விஷயங்கள் பேச முடியாது. அது டெல்லியில இருந்து பேசுவாங்க, இல்லைன்னா மாநில தலைவர் பேசுவாரு. சரிங்க, அதுக்கு ஒன்றும் நினைக்கல. ஐயோ, இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும். தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவா இருக்கும். எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜக காத்துட்டு இருக்கு. அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும். பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதான் நாங்க சொல்றோமே, அப்கி பார் 400 பார், 400 தாண்டி பாஜக இருக்கும். அதுக்காக எந்த அளவுக்கு உழைக்கணும், என்னால வேலை செய்யணும், அதுதான் செய்வோம். யார் எங்கே போட்டியிடணும் அது மேலிடத்துல முடிவு பண்ணுவாங்க. ஸோ
அதில் எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்டரியாக இருக்குது, அது முக்கியத்துவம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.